ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்விற்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வந்தால் எத்தனை மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதில் எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தேன். நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து தான் எல்லா கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிக்கல அப்படின்னா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்பவும் போல தான் 1 வேர்டு 15 1 வேர்டு. ஸோ 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கு டைரக்டா கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பார்ட் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 1 வேர்டு சரி அண்ட் 2 மார்க்கும் சரி எல்லாமே வந்து புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ 2 மார்க் 3 மார்க் 6 8 மார்க் இதெல்லாம் புக் பேக் தான் கம்பல்சரி. அண்ட் 1 வேர்டு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா புக் இன்டீரியர் கேட்பாங்க. எத்தனை அப்படின்னா 2ல இருந்து 3 புக் இன்டீரியர் கொஸ்டின் புக் இன்சைடு கொஸ்டின் கேட்பாங்க. அதர்வைஸ் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் நடந்த கொஸ்டின் பேப்பர். நான் ஏன் லாஸ்ட் இயர் தென்காசி மாவட்டத்தில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். மேபி இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நாளைக்கு உங்களுக்கு வரும். ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை நான் புதுசாக தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கேன், இப்போ தான் நான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் மாடல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணேன். இது ப்ரீவியஸ் இயர்ல நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கவர்மெண்ட் கொஸ்டின் அப்படிங்கிறனால ஸோ இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. வாங்க 2 மார்க்கு 3 மார்க்கு 8 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்க, 5 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ விடைக்கேற்ப ஃபர்ஸ்ட் பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும் 4 2 மார்க்கில் 1 வந்து விடைக்கேற்பு வினாமைக்கு எல்லாருமே எழுதிருவீங்க. அண்ட் அனதர் 1 குறள் திருக்குறள் கண்டிப்பாக எழுதிருவீங்க. ஸோ இது போக 2 நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கு பாருங்க அவயம் குறிப்புரைங்க நம்ம சொன்னது தான். விருந்தினரை மகிழ்வித்துக்கு ஒரு முகமன் சொற்கள் சொன்ன கொஸ்டின் தான். மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையை மாற்றும் பாங்கு சொன்ன கொஸ்டின் தான். ஸோ எல்லாமே கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நிறைய கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாமே கேட்குறீங்க. இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் நான் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன். அண்டு மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எதுக்கும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி ஷேர் பண்ணுவேன். ஸோ மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் லிங்க் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 5 2 மார்க்கு. ஸோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கலைச்சொற்கள் அப்புறம் வந்து இலக்கணத்துலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. வல்லினமைகளை இட்டும் நீக்கி மெழுக பழமொழி உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் புணர்ச்சி உங்களுக்கு கிடையாது. 11th 12th உங்களுக்கு பருவ கேட்பாங்க. இது போக கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணேன். அதில் பாருங்க தீவகாணியின் வகைகள் நான் சொன்னதுதான். வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக சொன்ன கொஸ்டின் தான். வெண்பாவின் ஓசையும் ஆசிரியப்பாவின் ஓசையும் இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை ரொம்ப ஈஸியானது. ஸோ அடுத்தது 3 மார்க் பாருங்க புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது நான் சொன்ன கொஸ்டின் தான். தலையை கொடுத்தேனும் தலைநகரம் காப்போம் இடஞ்சுட்டி போல சொன்னது தான். 1 பத்தி நான் வந்துடும். அதாவது உரை பத்தி 1 கொடுத்துட்டு ஸோ அதுலேருந்து நீங்கள் அந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு எழுதணும். அது கண்டிப்பாக வந்துடும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 2 மார்க் பாருங்க தமிழனையை வாழ்த்ததற்கான காரணம் நான் சொன்ன கொஸ்டின் தான். முதல் மலை விழுந்ததும் என்ன விளான்னு கூப்பார கவி பாடுகிறார் சொன்ன ஒரு கொஸ்டின் தான். ஸோ வந்திருக்கு. ஸோ அடுத்தது 1 வந்து திருக்குறள் அங்கே 2 மார்க் 3 மார்க் பதிலாக பாடல் கேட்பாங்க. இதெல்லாம் பாருங்க அருளை பெருக்கி என தொடங்கும் நீதி வெண்பா பாடலும் நவமணி வடக்கையில் போல் என தொடங்கும் தேம்பாவணி பாடல் கேட்டிருக்காங்க. 2ல ஏதாவது 1 எழுதணும். ஸோ அடுத்து 3 மார்க் பாருங்க ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் நான் சொன்னேன். ஆசிரியப்பாவின் இலக்கணம் வெண்பாவின் இலக்கணம் குறள் வெண்பாவின் இலக்கணம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ஆசிரியப்பாவின் இலக்கணம் கேட்டிருக்காங்க. அணி 1 கேட்பாங்க. அதில் தற்குறிப்பேற்றணி கேட்டிருக்காங்க. அழகிட்டு வாய்ப்பாடு. ஸோ அது ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அடுத்தது 5 மார்க் பாருங்க இறைவன் புலவர் இடைக்காடனார் குரலுக்கு செவி சாய்த்தனவே சொன்னது தான். கருணையின் தாய் மறைவுக்கு இதுவும் சொன்ன கொஸ்டின் தான். அடுத்தது மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கை வரம் என்னும் தலைப்பில் நான் சொன்ன கட்டுரை 1 கேட்பாங்க. இல்லை மேடை உரை இல்லை அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்கன்னா அது கேட்டிருக்காங்க. அடுத்து காட்சியை கன்று கவினூர் எழுதுதல். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு என்ன கேட்டிருக்காங்க டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கோங்க சொன்னேன் கேட்டிருக்காங்க. இப்போ மெயினாக 8 மார்க்கு பார்ப்போம். தமிழின் சொல்வளம் குறித்தும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு சொன்ன கொஸ்டின். சங்க காலத்து அறங்கள் இன்றைக்கும் தேவை இதுவும் சொன்ன கொஸ்டின் தான். கற்கை நன்றே சொன்ன கொஸ்டின் தான். அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனித நேயத்தை வெளிப்படுத்தும் கலிமாந்தர் குறித்து எழுத சொன்ன கொஸ்டின் தான். அடுத்தது குறிப்பு முன்னரே தமிழர் பண்பாடு. ஸோ இது 1 கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது உளவு தொழில் பற்றி ஒரு கட்டுரை வந்து எழுதணும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பான்னு சொல்லிட்டேன். ஸோ அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்குது, இதில் எத்தனை மார்க் வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் இனிமேல் எக்ஸாம் ஆர்டர் படி தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆஃப்டர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல்